ஹலோ கைஸ், வெல்கம் டு அல்ட்ரானிபி டெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 அப்டேட்டை பர்மனெண்ட்டாக எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை மொபைலில் நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் நெட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே உடனே மொத்த டேட்டாவும் காலி ஆகிடும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது டர்ன் ஆஃப் பண்ண. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு விண்டோஸ் அப்டேட்டில் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்கில் போயிட்டு ஆஃப் பண்ணிடுவீங்க. இப்படி ஆஃப் பண்ணிட்டாலாம் உங்களுக்கு வந்து அப்டேட் உடனே ஆஃப் ஆகிடாது. திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2-3 நாள் கழிச்சோ ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிடும். செட்டிங்ஸை யூஸ் பண்ணி அப்டேட்டை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இன்றைக்கி அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திஸ் பிசி ஆர் மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் உள்ள போங்க. போயிட்டோடனே சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போங்க. அடுத்து திருப்பியும் சர்வீஸ் உள்ளே போங்க. இப்போ வந்து இதில் வந்து விண்டோஸ் அப்டேட்டை தேடுங்க. டபிள்யூ அமுத்துங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அப்டேட் ஈஸியாக போயிடலாம். ஓகே, இப்போ விண்டோஸ் அப்டேட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ஆல்ரெடி இங்கே ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணி ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்டேட்டு ஃபுல்லாகவே டர்ன் ஆஃப் ஆகாது. 1 வீக்லேயோ இல்லை 1 மந்த்லேயோ திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு திருப்பியும் அப்டேட் ஆகும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இன்னொரு வழி இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து இன்னொரு வழி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே குரூப் பாலிசி மூலிமா போயிட்டு விண்டோஸ் அப்டேட்டை டர்ன் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அமைக்குங்க. அமைக்கிட்டு gpedit.msc இந்த கமாண்ட் போட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணவனே இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமில் வந்து அவைலபிளாக இருக்காது. விண்டோஸ் ஹோம் யூஸ் பண்ணால் இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. ஓகே, அடுத்தது விண்டோஸ் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் உள்ளே போங்க. அடுத்து வந்து விண்டோஸ் காம்பனன்ட்ஸ் உள்ளே போங்க. அடுத்து விண்டோஸ் அப்டேட்ஸ் இதில் சர்ச் பண்ணுங்க. விண்டோஸ் அப்டேட் டபுள் கிளிக் பண்ணுங்க. அடுத்து இங்கே மெயினில் வந்து கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எனேபிள் இருக்கும், இல்லைனா நான் கான்ஃபிகர் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி அப்ளை கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா திருப்பியும் எனேபிள் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமேட்டு அப்டேட்டே ஆகாது. இதுவும் இல்லாமல் இன்னொரு வழியும் இருக்குது, அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், ஃபைனல் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி வச்சு எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இப்படி வரும். ஹெச்கி லோக்கல் மிஷின் இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். இது இருக்கு பாருங்கள், பாலிசிஸ் உள்ளே போங்க. பாலிசி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் உள்ளே போங்க. விண்டோஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா விண்டோஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவாக ஒரு கீ க்ரியேட் பண்ணுங்கள். அந்த கீக்கு பேர் விண்டோஸ் அப்டேட்டுன்னு வைங்க. விண்டோஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா டபிள்யூவும் யூவும் கேப்ஸில் இருக்கணும், மிச்செல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் மேலே
வச்சு நியூவாக ஒரு கீ கிரியேட் பண்ண போகிறோம். ஏயுன்னு இதுக்கு பேர் வைக்கணும். ஏவும் கேப்ஸு, யூவும் கேப்ஸு. ஓகே, ஏயுன்னு கிரியேட் பண்ணிட்டோடனே என்ட்ரு பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏயு மேலே வச்சு நியூ கீ கிரியேட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நியூ டிவோட் 32 பிட் வேல்யூ அப்படின்னு கொடுங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஆட்டோ அப்டேட். இதில் பார்த்தீங்கன்னா NAU இது மட்டும் கேப்ஸில் இருக்கணும், மிச்சம் எல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஒரு வேர்ட் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் டைப் பண்ணணும் கைஸ். ஓகே, எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு வேல்யூ டேட்டாவில் போயிட்டு 1ன்னு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் ரீஸ்டார்ட் வந்து உங்களுக்கு அப்டேட்டே ஆகாது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து பண்ணணும். ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ரிஸ்கான மெத்தட். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டாலோ ஏதாச்சும் மாடிஃபை பண்ணிட்டாலோ உங்களுக்கு பிசி கிராஷ் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா பிசி ஓப்பன் ஆகாமல் கூட போயிடலாம். அதனால் ரெஜிஸ்ட்ரி மெத்தட் பண்ண சொல்ல ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி 3 மெத்தட் பண்ணீங்களே அதுலேயே உங்களுக்கு அப்டேட் ஆகாமல் சரியாயிடுச்சுனாலும் நீங்கள் இந்த மெத்தடை பண்ணாமலே கொடுத்துடலாம். இந்த ரெஜிஸ்ட்ரி மெத்தட் மட்டும் கொஞ்சம் ஆபத்தான மெத்தட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.